புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் யாராவது நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எந்த லொக்கேஷன் பார்க்க போகிறோம்னா, மும்பையில் ஒரு சில இடத்துல என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த இடம்னா, கேட்வே ஆஃப் இந்தியா, பந்த்ரா வெஸ்ட், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல், ஷார்ட்டா சிஎஸ்எம்டின்னு சொல்லுவாங்க, டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம், அப்புறம் மெரின் டிரைவ். இந்த மாதிரி இடத்துல என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இது மும்பை சீரிஸ் பார்ட் 1. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் இந்தியா இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மும்பையில் உள்ள ஒரு நினைவு சின்னம் மற்றும் பிரபலமான படப்பிடிப்பு தளமாகும். 1911 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் வருகையை நினைவு கூற கட்டப்பட்டது. இது இந்தியாவின் முக்கிய அடையாள சின்னங்களில் ஒன்றாகும். இப்போ இங்கே என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நாயகன் படத்துல இருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் சாங்ல சில காட்சிகள் இங்கே காட்டியிருப்பாங்க. ஆரம்பம் படத்துல அர்ஜுன் அனிதாவுக்கு கால் பண்ணி, உன் பின்னாடி ஒரு மொட்டையா இருக்கான்ல, அவன் உன்னை கொலை பண்ண வந்திருக்கான்னு சொல்ற சீன் பந்த்ரா வெஸ்ட்ல எடுத்திருக்காங்க. பந்த்ரா வெஸ்ட்ல அனிதா நின்றுகிட்டு இருப்பான். பம்பாய் படத்துல பூவுக்கு என்ன பூட்டு காற்றுக்கு என்ன ரூட்டு சாங்ல ஒரு சீன் இங்க எடுத்திருப்பாங்க கேட்வே ஆஃப் இந்தியால. அடுத்து ஹீரோக்காக மும்பைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குவாங்க. அது எந்த இடம்னா, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இறங்குவாங்க. இது மும்பையில மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த படத்தில் இன்னும் நிறைய சீன் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அடுத்த ஒரு பாட்டா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வாரணம் ஆயிரம் படத்துல நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை சாங்ல ஒரு சீன் இங்க காட்டியிருப்பாங்க. ஓ காதல் கண்மணி படத்துல மன மென்டல் மனதில் சாங்ல ஒரு சீன் இங்க காட்டியிருப்பாங்க. அந்த மும்பையை சுத்தி பார்க்குற மாதிரி அந்த சாங் இருக்குங்க. விஜய் அண்ணன் நடிச்ச துப்பாக்கி படத்துல அண்டார்டிகா வெண் பனியிலன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வருங்க. அந்த சாங்ல ஒரு ஸ்டேடியம் காட்டியிருப்பாங்க. அது எந்த ஸ்டேடியம்னா, டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம் தாங்க. அந்த ஸ்டேடியம்ல நின்று தான் நம்ம விஜய் அண்ணா ஹார்ட் எடுத்து காட்டுற மாதிரி காட்டுவார். அதே படத்தில் 12 பேரை சுடும்போது ஒரு சின்ன சீன் இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை காட்டியிருப்பாங்க. வில்லன் அந்த 12 பேரை சுட்டவங்களோட ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க. அதை விஜய் அண்ணன் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குற மாதிரியான சீன் மெரின் டிரைவ். இதுக்கு இன்னொரு பேர் குயின் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இங்கே விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருப்பாரு. அந்த சீன் இங்கே தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் நிறைய சீன் எடுத்திருக்காங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. துப்பாக்கி படத்துக்காக நம்ம ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். சூரியனை நடித்த அஞ்சான் படத்தில் ராஜபாயோட தம்பி மும்பைக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்குவார். சிஎஸ்எம்டி. கிருஷ்ணா பாயை பார்த்து பேசுகிற மாதிரியான சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா காட்டியிருப்பாங்க. பந்த்ரா வெஸ்ட்டில் தாங்க எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்யாண பொண்ணை கடத்திட்டு ராஜுபாய் கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு கல்யாண பொண்ணு கொண்டு போய் விடுன்னு சொல்கிற சீன் இங்கே காட்டியிருப்பாங்க மெரின் டிரைவ் இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு மும்பையில் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.